தேர்தலுக்கு இப்போ வந்து வாக்காளர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறது இருக்குல்ல, அதில் வந்து சொத்து விவரங்கள்லாம் மென்ஷன் பண்ணும். நம்மக்கிட்ட என்னென்ன அசையும் சொத்து, அசையா சொத்து என்னென்ன இருக்குது, நம்மளுடைய வேல்யூ என்ன இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது குறைந்தபட்சம் நமக்கு தெரிஞ்ச நாலேஜ். ஆனால் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா சொத்தையும் சொல்ல வேண்டிய அவசியமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறது, என்ன சொல்ல வராரு பார்த்துருவோம் வாங்க. தாபேக்காவை சேர்ந்த தேர்தல் வேட்பாளராக களம் காணும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள், அவர் மேலே வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதில் என்னன்னா, இவர் நிறைய சொத்தை வந்து மறைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன ரிட்டாலியேட் பண்ணுறாருன்னா, நான் எது எல்லாத்தையும் சொல்லணும், நான் வந்து எங்கே ஷேர் வச்சுருக்கிறேன், எங்கே ஷேர் ஹோல்டிங் இருக்குது, நான் எந்த கம்பெனி டைரக்டராக இருக்கேன்றதெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. சொத்து விவரங்கள் நான் சொல்லிட்டேன், அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், எங்களோட குடும்பத்தில் என்ன சொத்து இருக்குது அதெல்லாம் சொல்லிட்டேன். சில விஷயத்த சொல்ல வேணான்னு இருக்கும்போது நான் ஏன் சொல்லணும் அதை? அந்த குறைந்தபட்ச அறிவு கூட திமுகவுக்கு இல்லையே அப்படின்னு தான் சொல்கிறாரு. திமுககாரங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும், அவர் வீட்டு பைப்பில் தண்ணி வரலைன்னா கூட பத்தியா திமுககாரன் தான் வீட்டுக்கு வந்து பைப்பை சாத்திட்டு போயிருக்கான், இல்லைன்னா தண்ணி வந்துருக்கும்ல, வரல பேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் போல். எதுவாக இருந்தாலும் திமுக தான். அவருக்கு புறையேறினா கூட திமுககாரன் தான்டா என்னை திட்டிவிட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருப்பார் போல். அப்படியே எல்லாமே நடக்கிறது பூராமே திமுக தான். திமுக தாவேகாவுக்கு எதிராக செய்கிற சதி, ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக செய்கிற சதி, இதுதான் அவரோட கோர் கான்செப்டாகவே இருக்குது. இப்போவும் திமுக அதை அட்டாக் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திமுககாரங்க எப்பயுமே சுயேட்சைன்னு ஒரு 5-6 பேரை வந்து பேருக்கு பேப்பர்ல உள்ள போட்டு வைப்பாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 20-30 வழக்கறிஞர்கள் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னுடைய சொத்துல நான் வந்து மறைச்சிட்டேன். இந்த மார்ச் 25ஆம் தேதி வரைக்கும் என்ன கணக்கு வழக்குகள் இருக்கோ நான் ஓபன் பண்ணிட்டேன். என் கூட இருக்கக்கூடிய சொத்துக்கள், என் மீது இருக்கக்கூடிய சொத்துக்களை தான் கணக்கு காமிக்கணும். என்கிட்ட இருக்கிற நிறுவனங்கள் ஒரு 3-4 நிறுவனங்கள், அதுல எவ்வளவு ஷேர் அதுல இருக்குங்கிறத அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய கம்பெனிகள் எல்லாத்தையும் பதிவு பண்ணியாச்சு. ஷேர் ஹோல்டரா இருக்க கம்பெனிலாம் பதிவு பண்ணோம், டைரக்டரா இருக்கக்கூடிய கம்பெனிலாம் பதிவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட வந்து திமுக வழக்கறிஞர்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொத்தை மறைச்சிட்டேங்கிறாங்க. சொத்தை எப்படி மறைக்க முடியும்? ஹையஸ்ட் டாக்ஸ் பேயர் இருக்கிறவங்க, நான் கிட்டத்தட்ட 20 கோடி 25 கோடி டாக்ஸ் பே பண்ணியிருக்கிறேன். ஒரு வேட்பாளர் இருக்காங்க, யாராவது சொத்தை மறைப்பாங்களா? இந்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லையா?